யார் ஒரு சகோதரனின் குறையை மறைப்பானோ அல்லாஹ் அவனுடைய குறையை நாளை மறுமையில் மறைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். எத்தனையோ நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், எங்கே செய்தீர்கள், யாரோடு செய்தீர்கள், எதற்கு செய்தீர்கள் என்று யார் முன்னிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் விசாரித்ததே கிடையாது. விபச்சாரம் செய்த குற்றத்தை கொண்டு மாஇஸ் இப்னு மாலிக் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் செய்து விட்டேன் என்று நபித்தோழர்களுக்கு முன்னிலையில் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாஇஸ் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று பாருங்கள், மாஇஸ் மதுவில் இருக்கிறாரா என்று பாருங்கள் என்று அவருடைய பாவத்தை மறைக்க நினைத்தார்கள். மாஇஸ் தண்டனைக்காக வெளிப்படுத்தினார். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அவர் ஓடுகிறார், அவருடைய ஆடை விலகுகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள், தோழரே, அவருடைய ஆடை விலகும் போது அதை நீ மறைத்திருக்க வேண்டாமா என்று. அல்லாஹு அக்பர். அவர் ஓடும் போது அவரை விட்டிருக்க வேண்டாமா என்று. அல்லாஹுடைய தூதர் மறைப்பதை விரும்பினார்கள்.